அந்த காலத்துல எல்லா ஊர்களையும் ஜமீன்தாருங்க இருப்பாங்க. அப்படி அந்த ஊர்ல இருந்த ஜமீன்தார் பேரு கஜபதி. அவருக்கு சொத்து பத்து இருக்கிறது உண்மைதான். ஆனா அது எல்லாத்தையும் எதுக்கு பயன்படுத்துவாருன்னா, நல்லா வயிறார சாப்பிடதான். அவருக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். சாப்பாடு நல்லா இருக்கணும், இல்லனா சமையல்காரன் கதை அவ்வளவுதான். அந்த ஜமீன்தார் வீட்டுல முக்கியமான சமையல்காரன் பேரு சுப்பையா. சுப்பையா சாதாரணமான ஆள் இல்ல. அவன் கரண்டிய திருப்புனா போதும், அந்த குழம்பு தானாவே சுவையாயிடும். அந்த அளவுக்கு திறமைக்காரன். ஜமீன்தார் எவ்வளவு பிரச்சனையில இருந்தாலும், எவ்வளவு கோவத்துல இருந்தாலும், சுப்பையா ரொம்பவும் சுவையா சமைச்சு போட்டே அது எல்லாத்தையும் இல்லாம ஆக்கிடுவான். ஆனா அந்த வீட்ல இருக்கிற கணக்கு பிள்ளை ரங்கையாவுக்கு சுப்பையாவை கண்டாலே ஆகாது. ஏதாவது ஒண்ணு சொல்லி சுப்பையாவை ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். ஒரு நாள் காலையில ஜமீன்தார் சோஃபால உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவர் பக்கத்திலேயே ரங்கையாவும் நின்னுக்கிட்டு இருந்தான். அப்போ அவங்க முன்னாடி ரெண்டு விவசாயிங்க ராமையா சோமையா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய பூசணிக்காய் இருந்துச்சு. என்னடா சண்டை? என்ன சரியா சாப்பிட கூட விட மாட்டீங்க போல. என்ன விஷயம்? ஐயா, இந்த பூசணிக்காய் எனக்கு தான் சொந்தம். இந்த பூசணிக்காயோட கொடி என் வீட்டில் வளருது. அப்படி இருக்கும்போது இந்த பூசணிக்காய் எனக்கு தானே சொந்தம். இல்லைங்க ஐயா, இந்த பூசணிக்காய் கொடி எங்கள் வீட்டு கூரை மேலே பரவி அங்கே தான் இந்த பூசணிக்காய் வந்துச்சு. அப்போ இந்த பூசணிக்காய் எனக்கு தானே சொந்தம். அப்படி ரெண்டு பேரும் பூசணிக்காய் எனக்கு தான் சொந்தம்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது கஜபதி அவங்க ரெண்டு பேரை பார்க்கல. அவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில இருக்கிற அந்த பெரிய பூசணிக்காய தான் பார்த்தான். அவனுக்கு அந்த பூசணிக்காய சாப்பிடணும் போல இருந்துச்சு. ரெண்டு பேர் வாய மூடுங்க. இது பெரிய பிரச்சனை தான். எப்படி பார்த்தாலுமே வேறு எங்கே இருக்கோ செடி அவங்களுக்கு தான் சொந்தம். அதே மாதிரி விளைச்சல் எங்கே இருக்கோ அந்த விளைச்சல் அவங்களுக்கு சொந்தம். இது சரி பண்ண என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வழி மட்டும்தான். என்னன்னு சொல்லுங்க ஐயா. ரங்கையா, சுப்பையாவை கூப்பிடு. சுப்பையா வந்தான். சுப்பையா, இந்த பூசணிக்காயை கொண்டு போய் இதை வெட்டி இதுக்குள்ளே இருக்கிற விதை இருக்குல்ல, அதை ராமையா கிட்ட கொண்டு வந்து கொடு. அதை காய வச்சு அவன் பயன்படுத்திக்கிட்டோம். அப்புறம் மேலே இருக்கிற தோலை சீவி சோமையா கிட்ட கொடு, துவையல் அரைச்சிக்கிட்டோம். உள்ளே இருக்கிற காயை நல்லா அரைச்சி அல்வா பண்ணு, ரொம்ப நல்லா இருக்கும். நெய்யும் முந்திரி பருப்பும் போடு. இவங்க பிரச்சனையும் முடிஞ்சிடும், அதோட என்னோட பசியும் தீர்ந்துடும். அதை கேட்டு ராமையா சோமையா ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. மொத்த காயை இவங்க எடுத்துக்கிட்டா நமக்கு என்ன மிச்சமாகும் அப்படின்னு நினைச்சாங்க. அடடா, சரியான தீர்ப்புங்க ஐயா. சண்டேன்னு வர்றவங்களுக்கு கடைசியில் தோணு தான் மிஞ்சுன்னு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டீங்களே. ஜமீன்தாருக்கு முன்னாடி காய் கறி எது இருந்தாலுமே அது அவருக்கு தான் சொந்தம் அப்படிங்கறத ராமையா சோமையா புரிஞ்சுக்கிட்டு, இனி சண்டை போட வேணா, ஆளுக்கு பாதியா எடுத்துக்கலான்னு சொல்லி அங்கிருந்து பூசணிக்காய் எடுத்துக்கிட்டு ஓடிட்டானுங்க. அடாடா, நல்லா அல்வா மிஸ் ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல, டிஃபனை கொண்டு வாங்கடா. ஒரு நாள் மதிய நேரம் சுப்பையா ஜமீன்தாருக்கு ரொம்பவும் பிடிச்ச இறால் குழம்ப அவருக்காக சமைச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப அங்க வந்த ரங்கையா சுப்பையா கிட்ட பேச்சு கொடுக்கற மாதிரி கொடுத்து உப்பு டப்பா இருக்க வேண்டிய இடத்துல சக்கரை டப்பாவை வச்சுட்டான். அதனால சுப்பையா பேசிக்கிட்டே குழம்புல உப்புக்கு பதிலா சர்க்கரைய போட்டுட்டான். அன்னைக்கு மதிய நேரம் ஆச்சு. அவன் செஞ்ச இறால் குழம்ப ஜமீன்தாருக்கு கொண்டு வந்து பரிமாறினான். ஜமீன்தாரும் ரொம்ப பசியோட தான் இருந்தாரு. ஆனா அந்த இறால் குழம்ப சாப்பிட்டு பார்த்தவருக்கு அந்த குழம்பு ரொம்ப இனிப்பா இருந்துச்சு. சீச்சி, என்னடா இது? எறா தொக்கு ஏன்டா இனிப்பா இருக்கு? இது எறா தொக்கா பாயசமா? என் நாக்கே கெடுத்துட்டியே. சுப்பையா, நீ செஞ்ச இந்த தப்புக்கு பெரிய தண்டனை கொடுக்க போறேன். எனக்கு பாவக்காயை கண்டா சுத்தமா பிடிக்காது. அதோட வாசம் பார்த்தாலே எனக்கு வாந்தி வரும். ஆனா நாளைக்கு மதியம் நீ எனக்கு பாவக்காயை தான் சமைச்சு கொடுக்கணும். ஐயா, பாவக்காயா? அது கசப்பாச்சு, நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. நீ சமைக்கிற பாவக்காய் அமிர்தம் மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கூட கசப்பாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம அதை நான் சாப்பிடணும். ஒரு வேளை அது கசப்பாக இருந்துச்சுனாலும் சுவையாக இல்லைனாலும் நாளையிலிருந்து உனக்கு சமையலறையில் வேலை இல்லை, மாட்டுக்கொட்டையில் தான் வேலை. சுப்பையாவுக்கு தலையெல்லாம் சுத்துச்சு. பாவக்கால கசப்பு இல்லாம செய்யறதுன்னா சூரியன்ல வெளிச்சம் இல்லாம செய்யற மாதிரி. இத பார்த்து ரங்கையா மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருந்தான். சாயந்தரம் சுப்பையா கவலையா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ரங்கையா அவன் கிட்ட வந்து, என்னடா சுப்பையா, நாளைக்கே உன் வேலை போகும் போல. பாவக்காய்னாலே கசப்பு, வெள்ளைப்பாகில் போட்டு எடுத்தாலும் அது கசக்க தான் போகுது. அப்புறம் என்ன, இப்போவே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்க வேண்டியது தானே? இல்லை ரங்கையா, எங்கள் அப்பா எப்பவுமே ஒன்று சொல்லுவார். சமைக்கிறவன் பாசத்தோடு சமைச்சானா விஷம் கூட அமிர்தமாகிடும் அப்படின்னு. நான் பயப்பட மாட்டேன். நாளைக்கு நான் யாருன்றதை காட்டுறேன். அன்னைக்கு ராத்திரி சுப்பையா தூங்கவே இல்ல.
சமையல்ல இத்தனை வருஷம் இருக்கிற அனுபவத்தை வச்சு புதுவிதமான ஒரு சமையலை கண்டுபிடிச்சான். அடுத்த நாள் காலையில ரங்கையா வேணுனே சந்தைக்கு போய் நல்ல முத்தி போன கசப்பு அதிகமா இருக்கிற பாவக்காய கொண்டு வந்து கொடுத்தான். சுப்பையா சமையல் வேலைய தொடங்கினான். அப்போதான் சமையலறைக்கு ஜமீன்தாருடைய மனைவி வந்தாங்க. அவங்களுக்கு சுப்பையாவை ரொம்ப பிடிக்கும். சுப்பையா, என்னடா இது? அவர் ஏதோ கோவத்துல சொல்லிட்டாரு. ஆனா பாவக்கால கசப்பு இல்லாம செய்ய முடியுமா என்ன? பாவக்காய் உண்மையிலே கசக்குண்டா, அப்புறம் வேலை போயிடும். அம்மா, நீங்கள் பயப்படாதீங்க. பாவக்காய் குழம்பு கசப்பு இல்லாம எப்படிடா செய்ய முடியும்? அம்மா, அதான் என்னோட ரகசியம். ஐயாவுக்கு சுவையாக வேணும் அதானே, அதை நான் கொடுக்குறேன். சுப்பையா முதல்ல பாவக்காய் மேல இருக்கிற தோல் எல்லாத்தையும் சீவிட்டான். அதுக்கப்புறமா உள்ள ரொம்ப கசப்பா இருக்கிற கொட்டையையும் எடுத்துட்டான். ஒரு மண் பாத்திரத்துல உப்பு, மோரு, மஞ்சள் எல்லாத்தையுமே கலந்து அவன் வெட்டி வச்ச அந்த பாவக்காவை அதுல 1 மணி நேரம் ஊற வச்சான். அப்படி அதுல 1 மணி நேரம் ஊறினதுல அந்த பாவக்கால இருந்த பாதி கசப்பு போயிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய், காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சம் சீரகம், தனியா இது எல்லாத்தையுமே வறுத்து பொடிச்சு எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் கடாயில வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டு வதக்கி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, புளியையும் கரைச்சி ஊத்துனான். கடைசியில அந்த சுவை எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு துண்டு வெல்லத்தையும் போட்டான். இந்த மசாலா எல்லாத்தையுமே பாவக்காக்குள்ள அப்படியே ஸ்டஃப் பண்ணி மேல கயிறால கட்டிட்டான். அடுப்புல பெரிய கடாய வச்சு அதுல சுத்தமான செக்குல ஆட்டின நல்லெண்ணெய ஊத்துனான். எண்ணெய் சூடானதும் அந்த பாவக்காய எண்ணெயில போட்டு அத மெதுவா கொஞ்சம் தீயில வதக்க ஆரம்பிச்சான். அது வெந்து வரும்போது அந்த வேர்க்கடலை, வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் சேர்ந்து நல்ல மனம் வந்துச்சு. அந்த மனம் அங்க எல்லாம் பரவுச்சு. மதியம் 12 மணி இருக்கும். ஜமீன்தார் ரொம்ப கோவமா சாப்பிட்றதுக்காக வந்து உக்காந்தாரு. அப்ப ரங்கையா என்னையோட சுப்பையா வேலையை விட்டு போயிடுவான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சான். ஆனா சுப்பையா தைரியமா தட்டுல சாப்பாடு போட்டு அந்த சுட சுட சாப்பாட்டுக்கு மேல அவன் செஞ்ச அந்த பாவக்காய் குழம்பையும் ஊத்துனான். அந்த பாவக்காய் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. மசாலா வாசமும் நல்லாவே இருந்துச்சு. அத பார்த்து ஜமீன்தார் சந்தோஷமா, பார்க்க என்னவோ நல்லா தான் இருக்கு. ஆனால் சாப்பிட்டா தானே தெரியும் இது கசக்குதா என்னன்னு. ஜமீன்தார் கொஞ்சமா பாவக்காய பிச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தாரு. என்ன ஆச்சரியம்! அந்த பாவக்கால கொஞ்சம் கூட கசப்பே இல்ல. பாவக்காய் உண்மையிலேயே ரொம்ப சுவையா இருந்துச்சு. அடடடடா, என்ன சுப்பையா இவ்வளோ சுவையா சமைச்சிருக்க. இதில் கசப்புங்கிறது சுத்தமாக இல்லை. அதை விட இது இருக்கிற வேர்க்கடலை, மசாலா எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையாக இருக்குடா. எறா குழம்பு கூட இவ்வளோ சுவையாக வைக்க முடியாதே. ஜமீன்தார் பாவக்காய் குழம்பு ஊத்தி வேக வேகமா சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சாரு. அத பார்த்து சுப்பையாவுக்கு அப்பாடா தப்புச்சோண்டா அப்படின்னு தோணுச்சு. ஆனா ரங்கையா தான் ஆச்சரியப்பட்டான். ஐயா, உண்மையிலே பாவக்காய் கசக்கலையா? நான் நல்லா முத்தி போன காயாக தானே கொண்டு வந்து கொடுத்தேன். ஓஹோ, பாவக்காயை கொண்டு வந்து கொடுத்தது நீதானா ரங்கையா? நல்ல பாவக்காய் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்க. சுப்பையா, ரங்கையாவுக்கும் 2 பாவக்காய் போட்டு கொடு. மங்கையா குழப்பத்தோடவே பாவக்காய சாப்பிட்டு பார்த்தான். அவனும் ஆச்சரியப்பட்டான். உண்மையிலேயே துளி கூட கசப்பு அந்த பாவக்கால இருக்கல. அது மட்டும் இல்ல, மசாலா எல்லாம் சேர்ந்து பாவக்காய் ரொம்ப சுவையாதான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஜமீன்தார் ரொம்பவும் சந்தோஷமா சுப்பையாவ கூப்பிட்டாரு. சுப்பையா, நீ ஜெயிச்சிட்ட. என் வாழ்க்கையில இவ்வளோ சுவையான பாவக்காயை நான் சாப்பிட்டதே இல்லை. நேத்து நீ எறா குழம்புல சர்க்கரையை போட்டு என்னை ஏமாத்திட்ட. ஆனால் இன்னைக்கு நான் வாழ்க்கையில் வெறுக்கிற ஒரு காயை ரொம்ப சுவையாக சமைச்சு கொடுத்துருக்க. அதனால நீ பண்ண தப்ப நான் மன்னிச்சிட்டேன். உனக்கு என்ன வேணுமோ கேளு. ரொம்ப நன்றிங்க ஐயா, எனக்கு எதுவுமே வேணாம். ஏன் சுப்பையா, பாவக்காயை அவ்வளோ சுவையா எப்படி சமைச்ச? கசப்பு எங்கே போச்சு? ஐயா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணுங்க. சமையலுக்கு சுவையை கூட்டுறது அதில் போடுற பொருள் இல்லை, சமைக்கிறவங்களோட அன்பும் பாசமும், சாப்பிட்றவங்களோட பசியும். உங்களுக்கு பாவக்காய் சாப்பிட பிடிக்காது தான், ஆனால் புது சுவையை சாப்பிட்ணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு இருந்துச்சு. பாவக்காயில் ரொம்ப கசப்பாக இருக்கிற விதையை நான் எடுத்துட்டேன். பாவக்காயும் மனுஷங்களும் ஒன்றுங்கய்யா. மனசுக்குள்ளே இருக்கிற கசப்பான எண்ணங்களை வெளியில் தூக்கி போட்டுட்டா வாழ்க்கை இனிப்பாயிடும். ரங்கையாவுக்கு என் மேலே கோபமாக இருந்தாலும் அவரு கொண்டு வந்து கொடுத்த பாவக்காய் தான் நான் சமைச்சேங்க ஐயா. அதான் இவ்வளோ சுவையாக இருக்கு. அத கேட்டு ஜமீன்தார் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு. வெறும் சமையலை பத்தி மட்டும் சுப்பையா சொல்லல, வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருந்தான். அத கேட்டு ரங்கையாவும் தலகுனிஞ்சே நின்னான். பாத்தீங்களாங்க, அவன் எவ்வளவு அழகா சொன்னான் அப்படின்னு. நமக்கு சமைச்சு போடுறவங்க சமையல்காரங்க இல்லங்க, நம்ம உடம்ப நல்லபடியா பாத்துக்கிற வைத்தியருங்க. சுப்பையா,
நீ சமையல்ல மட்டும் திறமைசாலி இல்லடா, நீ எல்லாத்திலுமே திறமைசாலி தான். அதுலேயும் உனக்கு பேச்சு திறமை ரொம்ப அதிகமாக இருக்கு. இன்னைக்கு எனக்கு நீ வயிறார சாப்பாடு போட்டிருக்கல்ல. டேய் ரங்கையா, இன்னிலிருந்து சுப்பையோட சம்பளம் 2 மடங்கா அதிகமாக்கு. ஊர் எல்லையில் இருக்கிற 2 ஏக்கர் பூமியை உன் பேருக்கு எழுதி வை. சரிங்க ஐயா. சுப்பையா, என்னை மன்னிச்சிடுறா. உன் மேலே நான் ரொம்ப பொறாமப்பட்டேன். ஆனால் நீ ரொம்ப நல்ல மனசுக்காரன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ ரங்கையண்ணா, நீங்கள் போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அதெல்லாம் வேணாண்ணா. அன்னையிலிருந்து ஜமீன்தாரோட வீட்டுல சமைக்கிறது எல்லாமே பசிய தீக்கிறதுக்கு மட்டும் இல்ல, எல்லாருடைய மனசையும் சந்தோஷப்படுத்துறதுக்கும் தான். சுப்பையா அவனுடைய திறமையால புதுவிதமா எல்லா சமையலையும் சமைச்சு ஜமீன்தார் கிட்ட நல்ல பேர் வாங்கினான். இப்பெல்லாம் ரங்கையாவுக்கும் அவனை ரொம்பவே பிடிச்சு போச்சு. கதையில இருக்கிற நீதி, திறமைசாலிங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை விட்டு தப்பிச்சு அவங்க திறமைய நிரூபிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கூட மோதாம இருக்கிறதே நமக்கு ரொம்ப நல்லது. ஆத்தங்கரையோரமா இருக்கிற சுந்தரபுரம் அப்படிங்கிற கிராமம் அது. அந்த கிராமத்துக்கு சங்கரையா அப்படிங்கிற பணக்கார ஒருத்த புதுசா வந்திருந்தான். அவனுடைய பழைய ஊரு வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போனதுனால நஷ்ட ஈடா கொடுத்த பணத்துல இங்க வயலை வாங்கி இந்த ஊர்லயே தங்கியிருந்தான். அவனுடைய பொண்டாட்டி பேரு சரளா. போன சொத்தை பத்தியே எப்ப பார்த்தாலும் சங்கரையா கிட்ட பேசி பேசி அவனையும் கஷ்டப்படுத்தி தானும் கஷ்டப்படுவா. ஒரு நாள் சிவன் கோவில் தெருவுல இருக்கிற சந்திரையா அப்படிங்கிற ஒருத்தன் ஏதோ அவசரம் அப்படிங்கறதுனால சங்கரையா கிட்ட கொஞ்சம் கடனா பணம் கேட்டான். சந்திரையா பேசும்போது அவன் ஏதோ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற மாதிரி தான் சங்கரையாவுக்கு தோணுச்சு. ஆனா அவன் இந்த ஊருக்கு புதுசுங்கிறதுனால எடுத்த உடனே பணத்தை கொடுக்காம 2 நாளுக்கு அப்புறமா வந்து பாருன்னு சொல்லிட்டான். அடுத்த நாள் சங்கரையா அந்த ஊரோட தலைவரான வீரையாவை பார்க்க போனான். வீரையா அவர் வீட்டு திணையில உக்காந்துக்கிட்டு கணக்கு புத்தகத்துல ஏதோ கணக்க பார்த்துக்கிட்டு இருந்தாரு. வணக்கங்க ஐயா. உங்க வீட்டுக்கு வந்து உங்க நேரத்தை வீணாக்குறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. வா சங்கர் ஐயா, உக்காரு. என்ன இவ்வளோ காலங்காத்தால வந்திருக்க? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஐயா, உங்களுக்கு சிரமம் கொடுக்கறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நான் இந்த ஊருக்கு புதுசு. சிவன் கோவில் தெருவில் இருக்கிற சங்கரையா அப்படிங்கிறவர் என்கிட்ட கொஞ்சம் பணத்தை கடனா கேட்டாரு. நீங்க இந்த ஊர் பெரியவர், இந்த ஊர் மக்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் சந்திரையாவை நம்பி பணத்தை கடனா கொடுக்கலாமா வேண்டாமான்னு உங்ககிட்ட ஒரு ஆலோசனைய கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஓ சந்திரையாவா, நீ இந்த ஊருக்கு புதுசுங்கிறதால கேட்டிருக்க. இது உன்னோட அப்பாவித்தனமோ இல்ல உன்னோட எச்சரிக்கையோ தெரியல. தயவு பண்ணி சொல்லுங்க ஐயா, நான் இந்த ஊருக்கு புதுசு. அவர் எப்படின்னு எனக்கு தெரியாது. முன்னெச்சரிக்கையா உங்களை மாதிரி பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு அப்புறமா பணத்தை கொடுக்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் உண்மைய சொல்றேன். அந்த சந்திரையா கொடுத்த வாக்க காப்பாத்துறவன் கிடையாது. கையில பணம் கிடைச்சா போதும், அவனுடைய பொழுதுபோக்குக்காக அவன் கண்ட மெனிக்கு செலவு பண்ணுவான். அப்படிப்பட்ட ஆளுக்கு உன் பணத்தை கடனா கொடுக்காத. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அப்படியா? சரிங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. சங்கரையா வீரையாவுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு அவன் வழியில வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அன்னையில இருந்து சந்திரையா மேல அவனுக்கு ஒரு கெட்ட எண்ணம் தான் வந்துச்சு. வீரையா சொன்ன வார்த்தைகள் சங்கரையாவை குழப்பமடைய வச்சுது. சந்திரையாவோட முகத்துல உண்மையிலேயே கவலை, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில அவன் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் அவன் முகத்துல தெரிஞ்சுது. ஆனா ஒருத்தங்க பேசுறதை வச்சே அவங்க கஷ்டத்துல இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத நம்மளால முடிவெடுக்க முடியாதுன்னு அவன் நினைச்சான். மறுபடியும் 2 நாளுக்கு அப்புறமா சந்திரையா சங்கரையா கிட்ட பணம் கேட்கறதுக்காக வந்தான். சங்கரையா, நான் பணத்தை கடனா கேட்டு 2 நாள் ஆச்சு. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. எனக்கு எவ்வளோ அவசரமா பணம் தேவைப்படுதுன்னு கடவுளுக்கு தான் தெரியும். என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை. சந்திரையா, நான் இப்ப மட்டும் என்ன சொல்ல போறேன்? என்னை மன்னிச்சிடு. என் கைக்கு இன்னும் பணம் வரல. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. இந்த ஊருக்கே தெரியும் நான் எவ்வளோ நம்பிக்கையானவன், விசுவாசமானவன்னு. உங்க பணத்தை ஒரே மாசத்துல வட்டியோட திரும்ப கொடுக்கறேன். நீங்க செய்யற இந்த உதவியை இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டேன். என் பொண்டாட்டிய பட்டணத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்க்கணும்னு எல்லாரும் சொல்றாங்க. தயவு செஞ்சு மறக்காம பணம் கொடுங்க. சரி, பார்க்கறேன். நீங்க மறுபடியும் நாளைக்கு வாங்க, யோசிச்சு சொல்றேன். சந்திரையா சரி அப்படின்னு அங்கிருந்து போயிட்டான். ஆனா சங்கரையா மனசுக்குள்ள மறுபடியும் குழப்பம். ஒரு பக்கம் வீரையா சொன்ன வார்த்தைங்க, இன்னொரு பக்கம் சந்திரையா முகத்துல இருந்த கவலை. இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஊர்ல ரொம்ப பெரியவரான
கோவில் பூசாரிய சந்திக்கிறதுக்காக போனா சங்கரையா. அப்பதான் பூசாரியும் கோயிலுக்காக நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. சங்கரையா பாதியிலே அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அவரு கூடவே பேசிக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருந்தான். ஐயா பூசாரி ஐயா, உங்களுக்கு வணக்கம். எனக்கு இருக்கிற சந்தேகத்தை நீங்க தான் தெளிவுபடுத்தணும். சொல்லு சங்கரையா, கடவுளுக்கு தெரியாம எதுவுமே இல்ல. உனக்கு என்னதான் பிரச்சனை? ஐயா, சந்திரையாவுக்கு அவசரமா பணம் தேவைப்படுது போல. நான் அவருக்கு உதவி செய்யலான்னு நினைக்கிறேன். ஆனா நான் ஊரோட தலைவர்கிட்ட போய் கேட்டேன். அவரு சந்திரையா அந்த அளவுக்கு நம்பிக்கையானவர் இல்லைன்னு சொல்றாரு. அப்படியா? ஆமாங்க ஐயா. இதுல உங்களோட ஆலோசனை என்ன? நான் மத்தவங்க சொல்றத கேட்கணுமா இல்ல என் மனசு சொல்றத கேட்கணுமா? அடுத்தவன் பேச்ச கேட்காத, கெட்டு போயிடுவ. அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிட்டு பூசாரி அங்கிருந்து போயிட்டாரு. அப்போ சங்கரையாவுக்கு ஒண்ணுதான் புரிஞ்சுது. பூசாரி என்ன சொல்ல வராரு? வீரையா சொல்றது எல்லாம் கேட்காத, சந்திரையா ரொம்ப நல்லவன்தா, அவனை நம்பி பணத்தை கடனா கொடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. சங்கரையா குழப்பமே இல்லாம வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் சந்திரையா கேட்ட பணத்தை அவனுக்கு கொடுத்து அனுப்புனான். சந்திரையா சந்தோஷமா பணத்தை வாங்கிக்கிட்டு போயிட்டான். இப்பதான் சங்கரையாவுக்கு மனசுக்கு நிம்மதியா இருந்துச்சு. சங்கரையாவுக்கு பூசாரியோட வார்த்தையிலயும் சந்திரையா மேலேயும் நம்பிக்கை வந்துச்சு. ஆனா அந்த நம்பிக்கை ரொம்ப நாள் நிலைக்கல. 4 மாசம் ஆனாலும் சந்திரையா பணத்தை திரும்ப கொண்டு வந்து கொடுக்கல. தானா கொண்டு வந்து கொடுப்பான் அப்படின்னு சங்கரையா காத்துக்கிட்டு தான் இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் நேரா போய் கேட்டுடலான்னு சந்திரையா வீட்டுக்கு வந்தப்போ சந்திரையா வெளியில வந்தான். என்ன சந்திரையா, நான் உனக்கு பணம் கொடுத்து 4 மாசம் ஆச்சு. ஒரே மாசத்துல திருப்பி தரேன்னு சொன்னியே, என்ன கதை? சங்கரையா, உங்க பணம் எங்கேயும் போகாது, கண்டிப்பா கொடுக்கறேன். கொஞ்ச நாளா கையில பணம் இல்ல. உங்களுக்கே தெரியும் நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்னு. பணம் வந்ததும் சொல்றேன், வந்து வாங்கிக்கோங்க. என்னய்யா, நீ வாக்கு தவறியே. அன்னைக்கு உன் பொண்டாட்டிக்கு வைத்தியத்துக்கு பணம் இல்லைன்னு நீ என்கிட்ட எப்படியெல்லாம் கெஞ்சி கேட்ட, மறந்துட்டியா? நான் இப்பவும் அதை தானே சொல்றேன், பொறுமையா இருங்க. நீங்க இப்பதானே ஊருக்கு வந்திருக்கீங்க. இந்த உலகத்தை பத்தி உங்களுக்கு இன்னும் சரியா தெரியல. உங்களுக்கு பணம் வேணும்னா இன்னும் 4 மாசம் காத்துக்கிட்டு இருங்க. சந்திரையா அன்னையில இருந்து சங்கரையாவை எங்க பார்த்தாலும் சரி, உனக்கும் எனக்கும் எந்த விதமான பழக்கமும் இல்லைங்கிற மாதிரி மூஞ்சி திருப்பிக்கிட்டு போய்கிட்டு இருந்தான். அது சங்கரையாவுக்கு கஷ்டமா இருந்துச்சு. இது வேலைக்காகாது அப்படின்னு முடிவு பண்ணவன் அன்னைக்கு கொஞ்சம் சோகமா அவனுடைய வீட்டுக்கு திரும்பி வந்தான். வீட்டுல அவனுடைய பொண்டாட்டியான சரளா ரொம்ப கோவமா நின்னுக்கிட்டு இருந்தா. எங்க போயிருந்தீங்க? ஆமா, அந்த சந்திரையா பணத்தை கொடுத்தானா இல்ல மிச்சம் இருக்கிற நம்ம சொத்தை ஏமாத்திட்டு போயிட்டானா? சரளா, அந்த சந்திரையா நம்மள ஏமாத்திட்டான். என்னது? நான் தான் சொன்னல, இந்த ஊரு நமக்கு புதுசு, யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க அப்படின்னு. கேட்டீங்களா? தலைப்பாடு அடிச்சுக்கிட்டேன். ஆனா என் பேச்சு நீங்க மதிக்கல. நஷ்ட ஈடா வந்த பணத்தை கூட தூக்கி ஒருத்தனுக்கு கொடுத்து ஏமாந்து நிக்கிறீங்களே, இது நல்லா இருக்கா? நான் தலைவரோட பேச்ச கேட்கல, பூசாரியோட பேச்ச கேட்டேன். அடுத்தவன் பேச்ச கேட்டா கெட்டுடுவேன்னு சொன்னாரு. அந்த பூசாரி சொன்னது இருக்கட்டும், ஏன் அந்த வீரையா சொன்னதும் இருக்கட்டும். நான் யாரு? நான் உங்க பொண்டாட்டி. நான் சொன்னது கேட்டீங்களா? நான் தான் சொன்னல, யாரு கஷ்டம்னு வந்தாலும் நாமளே கஷ்டத்துல இருக்கோம், உதவி செய்யாதீங்க அப்படின்னு. நீங்க அப்பாவியா இல்ல முட்டாளா? இன்னொருத்தங்களை நம்பி நமக்காக வச்சிருந்த பணத்தை இப்படி தானம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல சரளா, என்ன மன்னிச்சிடு. மன்னிக்கணுமா? மன்னிச்சு என்ன பண்ண போறேன்? இப்ப கையில பணம் இல்ல, என்னையும் என் பிள்ளைங்களையும் நான் எப்படி பாத்துக்கிறது? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது யாரு தெரியுமா? அந்த பூசாரி தான். சரளா ரொம்பவும் கோவமா பேசி திட்டிட்டு அங்கிருந்து உள்ள போயிட்டா. பொண்டாட்டி திட்டினதை நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டான் சங்கரையா. இந்த விஷயத்த எப்படியாவது முடிச்சு வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஊரோட தலைவரான வீரையாவை சந்திக்கிறதுக்காக போனான். ஐயா, நீங்க சந்திரையாவை நம்பாதான்னு சொன்னீங்க. ஆனா நான் அந்த பூசாரியோட பேச்ச கேட்டு சந்திரையாவுக்கு பணத்தை கொடுத்துட்டேன். இப்ப சந்திரையா பணத்தை திரும்ப கொடுக்காம என்னை ஏமாத்த பாக்கறான். நீங்க தான் நியாயத்தை சொல்லணும். அட, நான் தான் உனக்கு அவனை பத்தி அன்னைக்கே தெளிவா சொன்னேனே. ஆனா நீ என்னோட பேச்ச கேட்காம அந்த பூசாரியோட பேச்ச கேட்டியா? அந்த பூசாரிய நம்பி தானே நீ கடன் கொடுத்த. போய் அந்த பூசாரி கிட்டேயே நியாயத்தை கேளு. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. முதல்லயே உங்க பேச்ச கேட்காம தான் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு நியாயம் வேணும். அந்த சந்திரையாவை நான் சும்மா விட போறதில்ல. இந்த பிரச்சனைய நீங்க தான் தீர்த்து வைக்கணும். சரி, கவலைப்படாத. இது சண்டையா மாறக்கூடாது. யாரு பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க நாளைக்கு காலையில நான் பஞ்சாயத்தை கூட்டுறேன். அடுத்த நாள் மதிய நேரம் ஊருக்கு நடுவுல ஊஜனங்களோட சேர்ந்து பஞ்சாயத்து கூடுச்சு. அந்த பஞ்சாயத்துக்கு தலைவரும் சங்கரையும் சந்திரையாவும் வந்திருந்தாங்க.
சங்கரையா, என்னாச்சுன்னு சொல்லு. ஐயா, சந்திரையா அவருடைய மனைவி வைத்தியத்துக்காக 1 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட கடன் வாங்கினாரு. 1 மாசத்திலேயே திருப்பி தரேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப அவரு என்ன ஏமாத்த பாக்குறாரு, தரமாட்டேங்கிறாரு. ஐயா, நான் சொல்றதையும் கேளுங்க. நான் அந்த பணத்தை வாங்கினது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா என் பொண்டாட்டிக்கு இன்னும் உடம்பு சரியாகல. என்னோட வியாபாரம் கூட இப்ப முன்ன மாதிரி சரியா நடக்கல. இவர்கிட்ட வாங்கின பணத்தை நான் திரும்ப கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு 6 மாசம் அவகாசம் கொடுங்க ஐயா. அப்பதான் என்னால பணத்தை திரும்ப கொடுக்க முடியும். சந்திரையா, கொடுத்த வாக்க காப்பாத்துறது தான் நியாயம். நீ 1 மாசத்துல திருப்பி தரேன்னு சொல்லி ஏமாத்தி இருக்க. சங்கரையா, உன்னோட கஷ்டத்துல உனக்கு பணம் கொடுத்தது ஏமாந்து போறதுக்கு கிடையாது. எண்ணி 10 நாளுக்குள்ள அவனுக்கு பணத்தை கொடுக்கணும். இல்லனா இந்த ஊரு உனக்கு தண்டனைய கொடுக்கும். பஞ்சாயத்து தீர்ப்பு கொடுத்ததுல சந்திரையாவும் பயந்து பணத்தை திரும்ப கொடுக்கறேன்னு சொல்லிட்டான். சங்கரையாவுக்கு பணம் கிடைச்சது. பொண்டாட்டி சரளாவும் பணம் கிடைச்சது தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. பணத்தை வாங்கிக்கிட்டு சரளா சந்தோஷமா இருந்தா. ஆனா சங்கரையாவுக்கு குழப்பம் இன்னும் போகல. முதல்லயே வீரையாவோட பேச்சு கேட்டிருந்தா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காது. ஆனா முதல்ல அவரு என்னதானே ஏமாத்த பார்த்தாரு அப்படின்னு குழப்பம் வந்துச்சு. இந்த குழப்பத்தை எல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு பூசாரி கிட்டதான் போகணும் அப்படின்னு அவன் நினைச்சான். மறுபடியும் பாவம் சங்கரையா குழப்பத்தோட பூசாரிய சந்திக்கிறதுக்காக போனான். ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. இது எல்லாம் என்னால தான். உங்க பேச்சை கேட்டு நான் ஏமாந்து போயிட்டேன். நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். என்னாச்சுப்பா? எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற? நான் என்ன பண்ணேன்? நீங்க என்ன செஞ்சீங்க? நான் தலைவர் சந்திரையாவை பத்தி சொன்னதை உங்ககிட்ட சொல்லி ஆலோசனைய கேட்டேன். அதுக்கு நீங்க என்கிட்ட அடுத்தவன் பேச்ச கேட்காத, கெட்டு போயிடுவேன்னு சொன்னீங்க. ஆமா, சொன்னேன். நீங்க மரியாதையானவரு. உலகத்தை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க சொல்றது சரியா இருக்கும்னு நம்பி தலைவர் சந்திரையாவை பத்தி சொன்னதை கேட்காம சந்திரையாவுக்கு பணம் கொடுத்து நான் ஏமாந்து போயிட்டேன். சங்கரையா, நான் அன்னைக்கு சொன்னதை நீ சரியா புரிஞ்சுக்கல. நான் அன்னைக்கு சொன்னதும் இதே தானே. அடுத்தவன் பேச்ச கேட்காத அப்படின்னா தலைவரோட பேச்சு மட்டும் கிடையாது. அப்படின்னா எனக்கு புரியலையே. ஒருத்தரை பத்தி தலைவர் சொன்னாலோ, நான் சொன்னாலோ, இல்ல வேற யாராவது சொன்னாலோ அது அடுத்தவங்க பேச்சுதான். அப்ப நீங்க சொன்னதும் அடுத்தவங்க பேச்சுதானா? உண்மையிலேயே ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவன்னு நம்ம அனுபவத்தால, அவன் கூட இருக்கிற பழக்கத்தாலையும் தான் தெரிஞ்சுக்க முடியும். நீ சந்திரையா கிட்ட நல்லா பழகி இருக்க. அவனுடைய கஷ்டங்களை பார்த்து இருக்க. அவனுடைய நேர்மைய பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கும். உன் மனசுக்குள்ள நீ அவனை பத்தி என்ன நினைக்கிறியோ அதுல உறுதியா இருக்கணும். அடுத்தவங்க பேச்ச கேட்டு முடிவு பண்றது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க சொன்ன வார்த்தையோட உண்மையான அர்த்தமே எனக்கு இப்பதான் புரியுது. 3வது மனுஷங்க சொல்றத கேட்டு நாம ஒரு முடிவுக்கு வந்தா அது கண்டிப்பா தப்பா தான் போய் முடியும். அதுதான்ப்பா நானும் சொல்றேன். அடுத்தவங்க பேச்ச கேட்காத. இது ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, உனக்கு எது நல்லது அப்படிங்கிற தெளிவு கண்டிப்பா உனக்கு தான் இருக்கணும். இனிமேலாவது மத்தவங்க பேச்ச கேட்காம உன்னுடைய வாழ்க்கைய தெளிவா வாழு. பூசாரி சொன்னதுல இருக்கிற உள்ள அர்த்தம் அப்பதான் முழுசா சங்கரையாவுக்கு புரிஞ்சுது. பூசாரி கிட்ட வரேன்னு சொல்லி சங்கரையா வீட்டுக்கு கிளம்புனான். பணம் திரும்ப கிடைச்சதுல அவன் சந்தோஷமா தான் இருந்தான். ஆனா பூசாரி ஒரு வாழ்க்கைக்கான பாடத்தை கத்து கொடுத்ததுல அவன் இன்னும் ரொம்பவும் சந்தோஷமா இருந்தான்.